வணக்கம். இந்த வீடியோவில் 12th கெமிஸ்ட்ரி ஒரு முதல் வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாடு ரொம்ப ஒரு முக்கியமான 5 மார்க். அடிக்கடி பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட 5 மார்க்கும் கூட. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் விளைபொருள் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். விளைபொருள் ஏ. இப்போது வேக விதி ஃபார்முலா என்ன அப்படின்னா, வேக விதி ஃபார்முலா வந்து மைனஸ் டி ஏ செறிவு பை டிடி ஈக்குவல் டு கே ஏ செறிவு. இதான் வேக விதி ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை செய்ய போகிறோம். வேக விதி ஃபார்முலாவில் இது வந்து ஒரு முதல் வகை வினை இல்லையா? அப்போது முதல் வகை வினை அப்படிங்கிறதுனால இந்த இதில் 1 போட்டுக்கிறேன், அவ்வளோதான். இப்போது இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம ஃபுல்லுமே செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே எனக்கு ஏ செறிவு இருக்குது, இங்கே வந்து டிடி இருக்குது. இந்த டிடியை நான் இங்கேயும், இந்த ஏ செறிவு இந்த 1 இருந்தாலும் 1 தான், இல்லைனாலும் 1 தான். இந்த டிடியை நான் இங்கேயும், ஏ செறிவை இங்கேயும் கொண்டு வரேன். அப்போது எனக்கு இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, மைனஸ் டி ஏ செறிவு பை அங்கே இருக்கிற ஏ செறிவு இங்கே வரும்போது இங்கே இருக்கிற டிடி இங்கே போயிடுது. அதாவது இங்கே இருக்கிற பெருக்கல் இங்கே வரும்போது வகுத்தலாக மாறிடுது, இங்கே இருக்கிற வகுத்தல் இங்கே வரும்போது பெருக்கலாக மாறிடுது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தொகையிட போகிறோம் இந்த ரெண்டையுமே. அதாவது இது எப்படி இருக்குது அப்படின்னா, A0 முதல் ஏ செறிவு, அதாவது செறிவு A0 முதல் ஏ வரைக்கும் இருக்குது. அடுத்த நேரம் டி வந்தாலே என்னதான், T0 முதல் T வரை. இப்போது இதை வச்சு தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா தொகையிட போகிறோம். அப்போது ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, மைனஸ் டி ஏ செறிவு ஏ பை ஏ ஈக்குவல் டு கே டிடி. இந்த ஃபார்முலாவுக்கு நான் தொகையிட்டிருக்கேன். இங்கே என்ன இப்போ சொல்லியிருக்கோம், ஆரம்ப செறிவு வந்து A0, இறுதி செறிவு வந்து ஏ. இங்கே வந்து 0 முதல் டி வரை அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஓகே. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபார்முலா என்ன அப்படின்னா, dx பை எக்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அதை லேன் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். அதை வந்து எப்படி எழுதிக்கலாம், லேன் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இதை யூஸ் பண்ணி தான் இங்கே செய்ய போகிறோம். இங்கே நமக்கு என்ன இருக்குது, டிஏ பை ஏ இருக்கு இல்லையா? அப்போது இதை எப்படி எழுதிக்கலாம், லேன் ஏ செறிவு அப்படின்னு எழுதிக்கலாம். டிஎக்ஸ் பை எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா அதை லேன் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். நமக்கு டிஏ பை ஏ இருக்கிறதுனால நான் அதை லேன் ஏ அப்படின்னு எழுதிக்கிறோம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, செறிவு ஆரம்ப செறிவு A0 முதல் இறுதி செறிவு வந்து ஏ வரை. அடுத்து இங்கே கே வந்து மாறிலி, அதனால் தனியாக வெளியே எடுத்துக்கலாம். டிடி 0 முதல் டி வரை. ஓகே. இப்போது இங்கே பாருங்களேன், லேன் இதுக்கு தொகையீடு பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கி அப்படின்னா, சரி இது வந்து மைனஸ் இல்லை, இது மைனஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் போட்டுக்கிடுவோம். ஓகேவா? அப்போது இங்கே மைனஸை நான் பொதுவாக அப்படியே வெளியே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஏ, அடுத்த இது வந்து இது பண்ணிவிட்டு திருப்பி போடும்போது ஒரு மைனஸ் போடுவோம் இல்லையா, அந்த மைனஸ். அதுக்கப்புறம் லேன் A0 ஈக்குவல் டு இங்கே கே அப்படியே இருக்கட்டும், டிடி அப்படின்னு தான் எப்படி வரும், நம்மளுக்கு டிஏ இருந்துச்சுன்னா அதை ஏன்னு எழுதிக்கிடுவோம். அப்போ இங்கே டிடின்னு இருந்தால் அது வெறும் டீன்னு எழுதிக்கலாம். தொகை எடுக்கிற வெறும் டீயாக மாறிடும். இங்கே 0 முதல் டி வரைக்கும் இருக்குது, அதை இங்கே எழுதியிருக்கிறேன். இப்போது இந்த மைனஸை கொண்டு உள்ளக்க போயிருக்கலாமா, மைனஸ் லேன் செறிவு ஏ ப்ளஸ் லேன் செறிவு A0. அடுத்த கே அப்படியே இருக்கட்டும். இதை தொகையீடு பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், டி மைனஸ் 0ன்னு கிடைக்கும். கரெக்டாக? இங்கே பாருங்களேன், டி ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் மைனஸ் 0. அதே மாதிரிக்கு தான் இங்கே என்ன பண்ணோம், ஏ ஃபஸ்ட்டு மைனஸ் A0. ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு இங்கே பார்ப்போம். இங்கே டி மைனஸ் 0ன்னு இருக்குது. 0வை எப்படினாலும் அப்படியே விட்டுக்கிடலாம். அப்போ இங்கே என்ன இருக்கும், கேடின்னு இருக்கும் இல்லையா? இப்போ பாருங்கள், லேன் ஏ லேன் A0 அப்படின்னு இருக்குது. இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, இங்கே யார் ப்ளஸ்ஸோ அவங்கள மேலேயும்
யார் மைனஸில் இருக்காங்களோ அவங்கள கீழே எழுதிக்கலாம். அப்போது லேனுன்னு போட்டு இதில் யார் ப்ளஸ்ஸாக இருக்கா A0 தான் ப்ளஸ்ஸாக இருக்குது, அதனால் A0 மேலே போட்டுக்கிடலாம். யார் மைனஸில் இருக்கா A மைனஸில் இருக்குது அதை வந்து கீழே போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போது நமக்கு தேவை முதல் வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாடுக்கு K தான் நமக்கு வேணும். அப்போது K வேணும். அப்போது என்ன ஆகும்னு பாருங்கள், K ஈக்குவல் டு இங்கே இருக்கிற பெருக்கள் இங்கு வரும்போது வகுத்தலாக மாறுது, 1/t அப்படின்னு மாறும். அப்போ இங்கே என்ன இருக்குது, லேன் செறிவு A0 செறிவு A, கரெக்டா? ஓகே, லேன் செறிவு A0 செறிவு A. இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்களேன், இதில் அப்படியே இருக்கட்டும். இதில் இந்த லேனை நம்ம லாகாக மாற்றணும். இந்த லேனை நம்ம லாகாக மாற்றணும். லாகாக மாற்றுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா 2.303 பெருக்கணும். அப்போது K ஈக்குவல் டு என்ன எதனால் பெருக்கணும், 2.303 பெருக்கணும். பை என்ன இருக்குது, T இருக்குது. இந்த ஃபார்முலாவில் 2.303 நம்ம பெருக்கிறோம். அப்போது பெருக்கும் போது இது லாகாக மாறிடுது. அடுத்து என்ன இருக்குது, செறிவு A0 பை செறிவு A. இதுதான் நமக்கு முதல் வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாடு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்டெப்பு மட்டும் எழுதிக்கிறணும். என்ன அப்படின்னா வரைபட விளக்கம் அப்படின்னு எழுதிக்கிறணும். வரைபட விளக்கம். வரைபட விளக்கத்துக்கு நம்ம எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை எடுத்துக்குருவோம். இங்கே என்ன இருக்குது, மைனஸ் லேன் A செறிவு ப்ளஸ் லேன் A0 ஈக்குவல் டு KT அப்படின்னு இருக்குது இல்லையா. இப்போது இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இங்கே இருக்கிற மைனஸ் லேன் A வந்து இங்கே போகும்போது எப்படி மாறுவார் அப்படின்னா ப்ளஸ் லேன் Aயாக மாறிடும். இங்கே இருக்கிற KT இங்கே வரும்போது மைனஸ் KTயாக மாறும். நான் போட்டு ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா எழுதிக்கலாம். மைனஸ் லேன் A ப்ளஸ் லேன் A0 ஈக்குவல் டு KT. ஓகேவா? இப்போது நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இங்கே இருக்கிற KT லேன் A0, இங்கே இருக்கிற KTயை இங்கே கொண்டு வரும்போது மைனஸ் KTயாக மாறிடும். இங்கே இருக்கிற மைனஸ் லேன் A வந்து இங்கே ப்ளஸ் லேன் Aயாக மாறிடுது. அப்போ இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன், இது செகண்ட் எழுதிக்கிறேன். அப்போது லேன் A ஈக்குவல் டு லேன் A0 மைனஸ் KT. இதான் இது வந்து இதில் Y, இது வந்து C ப்ளஸ் MX. இதுதான் நமக்கு ஒரு முதல் வகை வினைக்கான வரைபட விளக்கம். இதை ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற தூக்கி இதில் எழுதியிருக்கேன். அவ்வளோதான், இதை இங்கே எழுதியிருக்கேன். நம்மளுக்கு வரைபட விளக்கம் கிடச்சிட்டு இது புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.